ஜெய் பகவதி. ஆடி பெருக்கு, இந்த ஆடி 18ன்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாவே அம்பாளுக்கு விரதம் இருந்து வழிபடுறது, அழகு குத்திக்கிறது, தீ மிதிக்கிறது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் வரக்கூடிய நாள் பூரா விரதமாக இருந்து கஞ்சி கலையை எடுக்கிறது, கூழ் வறுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறது, அன்னதானம் போடுறது, இதெல்லாம் வழக்கமாக இருக்கும். அதே போல் சுமங்கலி பெண்கள் அன்றைக்கி திருமங்கல்யம் கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. சுமங்கலிக்கே நம்ம வாங்கி கொடுக்கறது நல்லது. கயிறு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்றது இப்போ ஒரு பழக்கம் உண்டு. அதுபோல் பெண்கள், குழந்தைகள், கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், ஜாக்கெட் பிட்டு, அதுபோல் புடவை, வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. சாயங்காலத்தில் அன்றைக்கி கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பானது. 5 தீபம் அம்மன் ஆலயத்தில் போயிட்டு 5 தீபம் வடக்கு பார்த்து ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக இருப்போம். அதே போல் அம்பாளுடைய பரிபூரண அனுகிரகமும் கிடைக்கும், நினைத்த காரியமும் கைகூடும். தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உடல் உன்னுடைய வலிமையும் கொடுத்து நல்ல கல்வி ஞானங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் இருக்கிறதுனால அதில் சுமங்கலிகள் விரதம் இருந்து வழிபடுங்க, நல்லது நடக்கும். ஜெய் பகவதி.